மகிழ் டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். கிருமாம்பாக்கம் அருகே முள்ளோடை பகுதியில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 328 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ராஜஸ்தானை சேர்ந்த 2 பேர் உட்பட 3 பேரை கைது செய்துள்ளனர். 8வது நாளாக தொடரும் புதுச்சேரி அரசு கல்லூரி பேராசிரியர்களின் போராட்டம். அவர்களுக்கு ஆதரவாக மாணவர்களும் போராட்டத்தில் குதித்தனர். காரைக்காலில் அன்னை பவுண்டேஷன் சார்பில் ஒற்றை பெற்றோரின் 75 குழந்தைகளுக்கு இலவச பள்ளி பைகள் வழங்கப்பட்டது. கிருமாம்பாக்கம் அருகே முள்ளோடை பகுதியில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 328 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ராஜஸ்தானை சேர்ந்த 2 பேர் உட்பட 3 பேரை கைது செய்துள்ளனர். புதுச்சேரி முள்ளோடை ஸ்ரீராம் நகர் பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக சிறப்பு அதிரடிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கிருமாம்பாக்கம் போலீசாரும் சிறப்பு அதிரடிப்படை போலீசாரும் அந்த பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக காணப்பட்ட ஒரு வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தினர். அந்த சோதனையில் மூட்டை மூட்டையாக ஹான்ஸ், கோலிப், விமல் பாக்கு உள்ளிட்ட 328 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக காட்டுக்குப்பம் தந்தை பெரியார் தெருவை சேர்ந்த சரவணன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் ராஜஸ்தானை சேர்ந்த மிசாராம், ராஜ்குமார் ஆகியோர் பெங்களூருவில் இருந்து புகையிலை பொருட்களை கொண்டு வந்து சப்ளை செய்தது தெரியவந்தது. இதனை அடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த சுமார் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 328 கிலோ புகையிலை பொருட்கள், 3 லட்சம் ரொக்கம், ஒரு கார், ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் 3 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். இதனை அடுத்து 3 நபர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மங்களம் தொகுதி ஆனந்தபுரத்தில் 100 நாள் வேலைத்திட்ட பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் ஏரி குளங்களை தூர்வாரி ஆழ்படுத்தி நீராதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆனந்தபுரம் கிராமத்தில் உள்ள அய்யனார் கோவில் குளத்தை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஆனந்தபுரம் கிராம பஞ்சாயத்தில் விபிஜி RAMG திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் நீர்நிலை சீரமைப்பு பணிக்கான துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆனந்தபுரம் அய்யனார் கோவில் குளத்தை தூர்வாரி சீரமைக்கும் பணி 22,31,500 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பணிக்கு வெள்ளையனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், இந்த ஆண்டு 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக விரிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் தகுதியான அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தொகுதி மக்களுக்கு ஏதேனும் குறைகள் அல்லது பிரச்சினைகள் இருந்தால் தன்னை நேரடியாக அணுகவேண்டாம் என்றும் தெரிவித்தார். குளம் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததும் நீர்நிலையின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு மேம்பாடு, நிலத்தடி நீர்மட்டம் உயரவும், விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரம் வலுப்பெறவும் வாய்ப்பு ஏற்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், என்ஆர் காங்கிரஸ் பிரதிநிதிகள் அரியூர் கண்ணபிரான், முன்னாள் சேர்மன் ரேவதி பர்குணன், வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவசங்கரன், இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன் மற்றும் திருமால் உட்பட அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நல்லவாடு மீனவ கிராமத்தில் கப்பல் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியரின் வீட்டில் 45 சவரன் நகை, 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடு போன சம்பவம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நல்லவாடு தெற்கு வீதியைச் சேர்ந்தவர் விஜயேந்திரன், முகுந்தாவதி தம்பதியினர். இவர்களுக்கு ஒரு மகன், ஒரு மகள் உள்ளனர். இவர் விஜயேந்திரன் மும்பையில் உள்ள கப்பல் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். சம்பவத்தன்று சென்னையிலிருந்து கோவில் திருவிழாவிற்காக வந்திருந்த உறவினருடன் முகுந்தாவதி அருகில் உள்ள குட்டி ஆண்டவர் கோவிலுக்கு சென்றார். திருவிழாவை பார்த்துக் கொண்டிருந்த பொழுது முகுந்தாவதியின் உறவினர் வீட்டில் செல்போன் சார்ஜர் எடுக்க வேண்டுமென்று வீட்டின் சாவியை வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. வீட்டில் செல்போன் சார்ஜரை எடுத்துக்கொண்ட உறவினர் வீட்டை பூட்டாமல் சென்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது.
இந்நிலையில் திருவிழா முடிந்து வீட்டுக்கு வந்த முகுந்தாவதி வீட்டின் கதவு மற்றும் பீரோ திறக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து பீரோவில் இருந்த தங்க நகைகள், வளையல், செயின், ஆரம் உள்ளிட்ட 45 சவரன் தங்க நகைகள், 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவை திருடு போயிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து முகுந்தாவதி தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டில் உள்ள தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வீட்டில் உள்ள 45 சவரன் நகையை வேறு யாராவது நோட்டமிட்டு எடுத்தார்களா அல்லது வீட்டில் உள்ளவர்களே திருடி சென்றார்களா என்ற வகையில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். புதுச்சேரி சிகரம் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி சிகரம் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் வேலு தலைமை தாங்க, செயலாளர் பாண்டியன் மற்றும் பொருளாளர் ஐயப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக பில்லினோ சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், மோட்டார் வெளிச்சமால் இந்தியா ஓவர் சர்வீஸ் ஜெயக்குமார், புதுச்சேரி முகவர்கள் மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கத்தை சேர்ந்த முருகசாமி, புதுச்சேரி இலகுரக வணிக வாகன உரிமையாளர்கள் கூட்டமைப்பை சேர்ந்த உத்தமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பல்வேறு வாகன ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் சங்கங்களின் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர். விழாவை ஒட்டி சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு விபத்து காப்பீட்டு வசதியும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கிழக்கு மண்டல தலைவர் அருள்முருகன், மண்டல தலைவர் சிவலிங்கம், மேற்கு மண்டல தலைவர் இளங்கோவன், தெற்கு மண்டல தலைவர் அஜித்குமார், வடக்கு மண்டல தலைவர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் புதுச்சேரி சிகரம் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் நஜீத்குமார் உள்ளிட்ட மாநில மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி நடந்த இந்த நிகழ்ச்சி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் அமைந்தது. புதுச்சேரி அனிதா நகரில் 26.59 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கழிப்பிட பணி துவக்கம். பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார். புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட முதலியார்பேட்டை தொகுதி அனிதா நகரில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று புதிய கழிப்பிடம் கட்டும் பணி இன்று துவங்கப்பட்டது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 26,59,082 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கழிப்பிடம் கட்டப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் பூமி பூஜை நடைபெற்றது. முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் இதில் பங்கேற்று பூமி பூஜை செய்து புதிய கட்டிடத்திற்கான பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளைநிலை பொறியாளர் ரமேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று நகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் பல்வேறு சமூக பணிகளை மேற்கொண்டு வரும் ஜிபூம்பா அமைப்பின் தலைவர் டிண்டுமோன் புலிகா பரம்பிலுக்கு பிரான்ஸ் நாட்டின் முனிசிபாலிட்டி விருது வழங்கி கௌரவித்தது. அந்த விருதினை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் உள்ளிட்டோரிடம் காண்பித்து வாழ்த்துக்களை பெற்றார். குமுளியைச் சேர்ந்தவர் டிண்டுமோன் புலிகா. இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று அங்கு ஜிபூவா என்ற அமைப்பின் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள், தொழில் நிறுவனம் துவங்க ஆலோசனைகள், தமிழ் மக்களுக்கு தேவையான சமூக பணிகள் உள்ளிட்டவைகளை கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகிறார். இவரது சேவையை பாராட்டி கடந்த 2024ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த முனிசிபாலிட்டி அவருக்கு விருது வழங்கி கௌரவித்தது. இந்நிலையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த அவர் பூர்ணாங்குப்பத்தில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு சுமார் 1200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் உள்ளிட்டோரை சட்டப்பேரவை அலுவலகத்தில் சந்தித்த டிண்டுமோன் புலிகா விருதுகளை அவர்கள் மத்தியில் காண்பித்து ஆசி பெற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரான்ஸ் நாட்டில் பல்வேறு சமூக பணிகளை செய்ததற்காக அந்த நாட்டின் அரசின் முனிசிபாலிட்டி விருது வழங்கி கௌரவித்துள்ளது. மேலும் தனது பணி தொடரும் என்று தெரிவித்த அவர் நடைபெறவுள்ள பிரசிடென்ட் தேர்தலிலும் தனது முக்கிய பங்களிப்பாற்ற உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் தமிழ் மக்களுக்கு தொழில் தொடங்க ஆலோசனைகளையும், சிறுதொழில் நிறுவனங்கள் மற்றும் பெரிய நிறுவனங்களை நடத்துவதற்கு ஆலோசனைகளையும் தான் வழங்கி வருவதாகவும் பெருமிதமாக குறிப்பிட்டார். 8வது நாளாக தொடரும் புதுச்சேரி அரசு கல்லூரி பேராசிரியர்களின் போராட்டம். அவர்களுக்கு ஆதரவாக மாணவர்களும் போராட்டத்தில் குதித்தனர்.
புதுவை மாநிலத்தில் அமைந்துள்ள அரசு கல்லூரி பேராசிரியர்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகை இதுநாள் வரை வழங்கப்படவில்லை. இந்நிலையில் தங்களுக்கு வழங்க வேண்டிய பதவி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி பேராசிரியர்கள் கடந்த 8 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தாகூர் கல்லூரி, காஞ்சிமாமுனிவர் அரசு பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, காரைக்கால் ஔவையார் கல்லூரி, அறிஞர் அண்ணா கல்லூரி, மாஹே கல்லூரி, ஏனம் கல்லூரி வாசல்களில் அமர்ந்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை அரசுக்கு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் என 4 பிராந்தியங்களில் உள்ள 7 அரசு கல்லூரிகள் உள்ளன. இந்த கல்லூரிகளில் மத்திய தேர்வாணையத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2002ஆம் ஆண்டு கல்வியாண்டு முதல் பணியில் இணைந்த பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வினை புதுச்சேரி அரசின் உயர்கல்வித்துறை குறிப்பிட்ட ஆண்டுகளில் வழங்கியிருக்க வேண்டும். இவர்களுக்கு உரிய தொகையை மத்திய அரசிடமிருந்து பெற்று இதுநாள் வரை வழங்காமல் காலம் கடத்திய புதுவை அரசின் உயர்கல்வித்துறை புதிதாக ஒரு அறிவிப்பினை இந்த மாதம் 2ஆம் தேதி வெளியிட்டுள்ளது. தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள புதிய விதிமுறைகளின்படித்தான் பதவி உயர்வு வழங்க இயலும் என்று அமைச்சரவை முடிவெடுத்துள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசின் பதவி உயர்வுகளை பெறாமல் பல்வேறு பேராசிரியர்கள் ஓய்வு பெற்றுவிட்டனர். பலர் இறந்துவிட்டனர். ஓய்வு பெற்ற பேராசிரியர்களுக்கும் இறந்து போன பேராசிரியர்களுக்கும் யார் தகுதி தேர்வு நடத்துவது என்று தெரியாமல் புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் குழப்பமடைந்துள்ளனர். புதுவை அரசின் உயர்கல்வித்துறையின் அறிவிப்பு பேராசிரியர்களின் வாழ்க்கையையும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் பெரிதும் பாதிக்கும் என்று கருதிய பேராசிரியர்கள் உடனடியாக உயர்கல்வித்துறையில் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பினை திரும்பப் பெற வேண்டும் என்றும் தங்களுக்கு உரிய பதவி உயர்வை முன்தேதியிட்டு வழங்குவதுடன் அந்த தேதியிலிருந்து தங்களுக்கு சேர வேண்டிய நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசு கல்லூரி பேராசிரியர்களின் போராட்டத்திற்கு புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு சமூக நல அமைப்புகளும் அரசியல் கட்சியினரும் மாணவர்கள் அமைப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இன்று அரசு கல்லூரி மாணவர்களும் வகுப்புகளை புறக்கணித்து பேராசிரியர்களுடன் ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. பாஜக நடத்திய தேசிய கொடி பேரணி துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்றது கண்டனத்துக்குரியது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், பாஜக நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் பங்கேற்றதன் மூலம் அவரது நடுநிலைத்தன்மை குறித்து சந்தேகம் எழுந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் அரசு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டதற்கும் கண்டனம் தெரிவித்த அவர், இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் புதுச்சேரி முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாஜக நிகழ்ச்சியில் பங்கேற்றது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் விளக்கம் அளிக்க வேண்டும், இல்லை என்றால் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுவை மாநிலம் கூனிமுடுக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உட்பட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டதை அடுத்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனை அடுத்து சுவாமிக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் இதில் திரளானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நடந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை அரசூர் கந்தசாமி சரளா குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதனையொட்டி மூலவர் மற்றும் நந்தி பகவானுக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் உட்பட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கலசாபிஷேகம், சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மூலவர் மற்றும் நந்தி பகவானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பிரதோஷ பூஜையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளான கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சங்கர், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் உபயதாரர்களான முருங்கம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன், உஷா குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலில் அன்னை பவுண்டேஷன் சார்பில் ஒற்றை பெற்றோரின் 75 குழந்தைகளுக்கு இலவச பள்ளி பைகள் வழங்கப்பட்டது.
காரைக்காலில் ஒற்றை பெற்றோருடன் கல்வி பயிலும் மாணவிகளுக்கு காரை கரங்கள் மற்றும் அன்னை பவுண்டேஷன் இணைந்து இலவசமாக பள்ளி பைகளை வழங்கினார்கள். காரைக்கால் அன்னை தெரசா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த இந்த நிகழ்வில் ஒற்றை பெற்றோருடன் கல்வி பயிலும் 75 மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு சுமார் 40,000 மதிப்பிலான தரமான பள்ளி பைகள் வழங்கப்பட்டது. மாணவிகளின் கல்வி தேவைகளுக்கு உதவும் வகையிலும் அவர்களின் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். பள்ளி பைகள் பெற்ற மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த உதவியை வழங்கிய அமைப்புகளுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் பள்ளியின் துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பள்ளி பைகளை வழங்கி வாழ்த்தி பேசினர். காரை கரங்கள் அமைப்பைச் சேர்ந்த விஷ்ணுவரதன், அன்னை பவுண்டேஷன் பாபு என்கிற கோபாலகிருஷ்ணன், கேசவசாமி, உமா மகேஸ்வரி, சுமதி, சரவணன், அருள்முருகன், வின்சென்ட், ராஜகோபால் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருமண ஆசை கூறி சிறுமியை கர்ப்பமாக்கிய தொழிலாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு. காரைக்கால் டி.கே. நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 23 வயதான முரளி. இவர் அந்த பகுதியில் உள்ள பூக்கடையில் வேலை செய்து வந்தார். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு 16 வயது +1 மாணவியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி அவருடன் நெருங்கி பழகி கர்ப்பமாக்கினார். இதனை அறிந்த அச்சிறுமியின் பெற்றோர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போக்சோ பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்து முரளியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு காரைக்கால் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குற்றவாளி முரளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 20,000 அபராதம் விதித்து நீதிபதி மோகன் தீர்ப்பளித்தார். தேசிய சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பூர்ணாங்குப்பத்தில் மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் நடந்த 1ஆம் ஆண்டு தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் புதுச்சேரி, தமிழகம் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட பரிசளிப்பு விழாவில் விருதுகள், பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் உட்பட சிறப்பு விருந்தினர்கள், சிலம்ப கலைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கு பெற்றனர். புதுவை தமிழ்ச்சங்க தேர்தல் செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுவை தமிழ்ச்சங்கத்தின் 2026-2029ஆம் ஆண்டிற்கான புதிய ஆட்சிமன்ற குழுவை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தேர்தல் ஆணையராக வழக்கறிஞர் முனைவர் பிரபாகரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெளியிடப்படவுள்ளது. வேட்பு மனு தாக்கல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி தாக்கல் செய்யலாம் என்றும், ஆகஸ்ட் 24ஆம் தேதி மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பதிவான வாக்குகளை செப்டம்பர் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் 1,500 ரூபாய் கட்டணம் செலுத்தி விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செவாலிய செல்லான் நாயக்கர் நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். செவாலிய செல்லான் நாயக்கரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி குபேர் சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செவாலிய செல்லான் நாயக்கரின் திருவுருவப் படத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ராஜவேலு, குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், செந்தில் என்கிற ரமேஷ் உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். வீராம்பட்டினம் செங்கழநீரம்மன் ஆலயத்தில் 5ஆம் நாள் உற்சவ விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் உட்பட பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழநீரம்மன் ஆலயத்தில் ஆடிப்பெருவிழாவை ஒட்டி 5ஆம் நாள் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிம்ம வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். சான்றோர் குல கிராமணியார், நாடார் தர்ம பரிபாலன சபை நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் திரளாக இதில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் நேற்று பெய்த கனமழையால் மின்கம்பம் சாய்ந்தது.
புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக சாலையோரம் மரம் முறிந்து மின்கம்பத்தின் மீது விழுந்ததில் மின்கம்பம் சாய்ந்து விழுந்தது. இதனால் மின்கம்பிகள் சேதமடைந்து மின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படும் நிலை உருவானது. தகவல் அறிந்த மின்துறை ஊழியர்கள் விரைந்து சென்று சாய்ந்த மின்கம்பம் மற்றும் முறிந்த மரக்கிளைகளை அகற்றினர். மேலும் மின்கம்பிகள் மற்றும் மின்சார இணைப்புகளை ஆய்வு செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. மேலும் மழைக்காலத்தை முன்னிட்டு சாலையோர ஆபத்தான மரங்கள் மற்றும் மின்கம்பிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருமாம்பாக்கம் அருகே முள்ளோடை பகுதியில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 328 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ராஜஸ்தானை சேர்ந்த 2 பேர் உட்பட 3 பேரை கைது செய்துள்ளனர். 8வது நாளாக தொடரும் புதுச்சேரி அரசு கல்லூரி பேராசிரியர்களின் போராட்டம். அவர்களுக்கு ஆதரவாக மாணவர்களும் போராட்டத்தில் குதித்தனர். காரைக்காலில் அன்னை பவுண்டேஷன் சார்பில் ஒற்றை பெற்றோரின் 75 குழந்தைகளுக்கு இலவச பள்ளி பைகள் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.